GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து Buy to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவின் பூர்வகுடி தமிழர்கள்தான் என்பதை கீழடி அகழாய்வு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உலகின் மிக பழமையான இரும்பு காலம் தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்த அறிவிப்பு உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இதன் தொடர்ச்சியாக 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன் உலகின் பல பகுதிகளுக்கு கடல் வழியாக புலம்பெயர்ந்தது என மரபணு ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இதற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் மரபணு ஆராய்ச்சி மூலம் தமிழகத்தின் மதுரை உசலம்பட்டியை சேர்ந்த விருமாண்டி என்பவரின் மரபணு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றிய ஹோமோசாபியன்ஸ் இனத்தின் M130 மரபணுவுடன் 100% பொருந்துவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழர்கள் இந்தியாவின் பூர்வ குடிகளாகவும் இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனை இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஸ்பென்சர் வெல்ஸ், ஆரின் ஹில் உள்ளிட்ட 12 விஞ்ஞானிகள் அடங்கிய குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஆப்பிரிக்காவில் பேசப்படும் சில மொழிகள் மற்றும் விலங்குகளின் பெயர்கள் தமிழ் மொழியுடன் ஒத்திருப்பதாகவும் தமிழ் மொழியின் பழமையான சொல்லாடல்கள் ஆப்பிரிக்க மொழியுடன் தொடர்புடையவை என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் கிரேக்க புவியியலாளர் மெகஸ்தனிஸ் குறிப்பிட்டபடி மதுரை உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாக இருப்பது இந்த ஆய்வுக்கு மேலும் வலு சேர்க்கிறது. இதை அறிந்து ஆச்சரியமடைந்த நாம் உசிலம்பட்டியில் உள்ள ஜோதி மாணிக்கம் என்ற சிறிய கிராமத்திற்கு சென்று விருமாண்டியை சந்தித்தோம். அப்போது அவர், நான் தான் சார் விருமாண்டி, இது என்னோட தாத்தாவோட பெயர், நாங்க முன்னோர்கள் வழிபாடுதான் செய்வோம், எங்கள் முன்னோர் வழிபாட்டு குலதெய்வத்தின் பெயர் தான் விருமாண்டி, வழி வழியாக எங்க வம்சத்துல முதல் பையனுக்கு விருமாண்டின் தான் பெயர் வைப்போம், முதல் நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சது காமராசர் பல்கலைக்கழகத்துல மரபணு பேராசிரியர் விஞ்ஞானி பிச்சப்பன் சார் தான் என பேசத் தொடங்கினார். விருமாண்டி கடந்த 2002ஆம் ஆண்டு உசிலம்பட்டி கல்லூரியில் படிக்கும்போது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மரபணு ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் பிச்சையப்பன் தலைமையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கருத்தரங்கம் ஒன்றை நடத்தினர். அதில் 250 மாணவர்களுடன் விருமாண்டியும் இரத்த மாதிரி அளித்தார். இந்த மாதிரிகள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு செய்யப்பட்டு விருமாண்டியின் மரபணு ஆப்பிரிக்காவின் ஆதி மனிதனின் M130 மரபணுவுடன் முழுமையாக ஒத்துப்போவது உறுதி செய்யப்பட்டது. விருமாண்டி தற்போது சென்னையில் IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தனது மரபணு ஆய்வு முடிவு குறித்து அறிந்தபோது ஆச்சரியத்துடன் பெருமையும் அடைந்ததாக அவர் கூறுகிறார். 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனத்தின் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உயிருடன் வாழ்வது பெருமையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் தனது மரபணுவை எதிர்கால ஆய்வுகளுக்காக பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பின்னர் இந்த மரபணு சோதனைக்கு முக்கிய காரணமாக இருந்த விஞ்ஞானி பிச்சப்பனை சந்தித்தோம். அப்போது அவர் நம்மிடம், நான் 1980இல் மரபணு குறித்து PhD வாங்கியது முதல் மரபணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். முதலில் ஆப்பிரிக்காவில் தோன்றிய இந்த ஹோமோசேபியன் இனத்தவர் படிப்படியாக ஐரோப்பா, மேற்கு ஆசியா மற்றும் இதர ஆசிய பகுதிகள் நோக்கி இடம்பெயர்ந்தனர். இந்த மரபணுக்கள் அந்தந்த புவியியல் தட்பவெப்பத்திற்கு ஏற்ப பல்வேறு இனக்கூறுகளாக மாறி உள்ளன. குறிப்பாக ஆப்பிரிக்கா காடுகளில் வாழும் கருப்பர் இனத்தவர்கள் பேசும் மொழி இந்தியாவில் உள்ள தமிழ் மொழியை ஒத்து இருக்கிறது. உலகில் மனித இனம் 2500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மரபணு சுழற்சி நடைபெறுகிறது. இது குறித்து கருத்தரங்குகள் நடத்தி அதன் மூலம் மாணவர்களிடம் இதன் முக்கியத்துவத்தை புரிய வைத்து இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டன. அப்படித்தான் விருமாண்டிக்கும் எடுக்கப்பட்ட மரபணு இந்தியாவின் M130 மரபணுக்கு 100% ஒத்துப்போயின என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவித்தது. இதன் மூலம் இந்தியாவின் கற்கால மனிதர்களில் மிக பழமையான பூர்வக்குடிகள் தமிழர்களே என்பதும் இந்தியாவிற்கு 60,000 ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த முதல் மனிதனின் தொடர்ச்சி விருமாண்டி என்பதும் நிரூபணம் ஆகியிருப்பது மிக பெருமையாக இருக்கிறது என தெரிவித்தார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவோட பூர்வக்குடி தமிழர்கள்ங்கிறத
நிரூபிச்சது வந்து கீழடி அகழாய்வு. அதே மாதிரி உலகத்தோட பூர்வ குடிகளும் தமிழர்களை நிரூபிக்கிற மாதிரி உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் சில சொல்றீங்க. இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து பண்ணி நீங்க தான் வந்து உலகத்தோட பூர்வ குடிகளில் வந்து வர்றீங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு 35 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கற்கால மனிதர்களோட அந்த டிஎன்ஏ வந்து அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குன்னு புதுசு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட தொடர்ச்சியா உங்களோட மரபணு வந்து ஒத்து போகுது அப்படின்னு புதுசாக ஆய்வுகள் சொல்லுதுங்கிறாங்க. இது குறித்து என்ன நடந்துச்சு, உங்களுக்கு நீங்க எந்த ஊரு, உங்க பேரு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் விளக்கமா. என்னோட பேரு விருமாண்டி. இங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் ஒரு ஜோதி மாணிக்கம்ல ஒரு சின்ன கிராமத்துலலாம் இருக்கேன். வந்து 1996 காலகட்டத்தில் வந்து அந்த ஆக்ஸ்போர்டோட யூனிவர்சிட்டியோட சயின்டிஸ்ட் டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ் இதை திங்க் பண்றாரு. வந்து உலக நாடுகள்லாம் எங்க மனித மதம் பிறந்தான், எப்படி உலக நாட்டுகள் எப்படி போனாங்க, ஸோ இருந்தாலும் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு ஆசையோட இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காலகட்டத்தில் ஒருத்தரே எல்லாம் போக முடியாது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒருத்தரை அங்கே அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. வந்து அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, அவங்களுக்கு ஒரு ஆசை எப்படி எல்லாம் போனாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி பண்ணாலதான் இங்க டாக்டர் பிச்சேப்பன் சொல்லி இந்தியாவுக்காக பண்றாங்க. வந்து ஸோ அவர் பண்ணையில தான் அவர் வந்து முதல்ல ரிசர்ச் எங்க தொடங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இமயமலையில தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் இன்னமும் உங்களுக்கு இலைதலையோட இன்னும் பழங்குடியா ரொம்ப இருக்காங்க. மனித அந்த நாகரீகமே இல்லாம இருக்காங்க. அவங்களோட அதான் அங்கோட பிளான் பண்ணி தான் அங்க செய்யறாங்க. பட் அவங்களுக்கு அது ஏத்த மாதிரி இன்னும் அவங்களோட அதோட பழமை பாத்தீங்கன்னா தொன்மை பாத்தீங்கன்னாக்க ஒரு 40,000 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கு. வந்து ஸோ இரண்டாம் கட்டம் என்ன பண்றாங்க, காடு சேர்ந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. வந்து ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கும் அங்கேயும் இன்னும் இந்த ரிசர்ச் வந்து எதை அடிப்படையா வச்சு பண்றாங்க. ஸோ இது வந்து எப்படின்னு சார், மரபணு எவ்வளவு மனிதர்கள் தொன்மை என்ன, எவ்வளவு ஆண்டுகளாக இந்த மனிதர்கள் இங்க வாழ்றாங்க ஆன்ற பத்தி அவங்களோட ரிசர்ச். உலகம் ஃபுல்லா மக்கள் இருக்கு. இந்த உலகம் முதல்ல எந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய தொன்மை என்ன, இப்ப நம்ம கீழடி ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் 3600 வருஷம் இந்த மாதிரி. இப்படி வந்து மனிதர்கள் எப்ப தோணுனாங்க, எப்படி எல்லாம் இருந்தாங்க, எப்ப எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அந்த வந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த ப்ரொஃபஸரா அவங்க யாரு, டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ். அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் எப்படின்னா மரபணு விஞ்ஞானி, அதோட ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. வந்து ஜெனடிக்ஸ் அவர் ஆராய்ச்சியாளர். வந்து சோ அவர் வந்து இப்ப இன்னைக்கு உலக ஆராய்ச்சி எப்படி எல்லாம் பண்றாங்கன்னா சயின்டிபிக்கா பண்ணையில வந்து இன்னைக்கு எல்லாமே மரபணு தான் நீங்க மெயினா இருக்கு. ஒரு எதை கண்டுபிடிக்கணும்னாலும் இதுனாலும் இன்னைக்கு மரபணு தான் அவங்க எல்லா நாட்டிலயும் பண்றாங்களா. ஆமா, இது உலக நாடுகள் எல்லாத்தையும் பண்றாங்க. உலக நாடுகளை பண்ணாதானே இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது இந்தியாவில வந்து மலை பிரதேசங்கள்ல பழங்குடியினர் பண்றாங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் எப்படி உங்க நோக்கி எப்படி வந்துச்சு அந்த நேரத்துல வந்து கிடைக்காதனால அப்புறம் அவங்க சில புத்தகங்கள் பழைய இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள் படிக்கலாம் வருது. இங்க தமிழகத்துல வந்து மதுரை சார்ந்த பகுதியெல்லாம் வந்து நம்முடைய இது சங்க இலக்கியிலே சொல்லியிருக்கு. வந்து 5000 வருஷத்துக்கு பழமையா தொன்மையானவர்கள், வருஷத்துக்கு ரொம்ப தொன்மையானவர்கள், உலகிலே ரொம்ப தொன்மையானவர்கள். நம்ம இதுல சங்கலத்துல சொல்லி கல் தோன்றி மண் தோன்றி வாழ் தோன்றி மூத்த குடின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். நம்மள எல்லாத்தையும் நிறைய படிச்சிருப்போம். அது வந்து அதோட அர்த்தமே தெரியாம வந்திருப்போம். வந்து அப்ப இதெல்லாம் அவங்க படிச்சுதான் இங்க மதுரையில நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து மதுரையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மரபணு சம்பந்தமா சொல்றாங்களா, அது என்ன வேரியேஷன் சார்? இப்ப எப்படி நான் மரபணு வச்சு ஆராய்ச்சி பண்ணல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இங்க M130 இந்த ஜீன் கூட சொல்றாங்க. இந்த M130 மரபணு வந்து 70,000 ஆண்டுகள் பழமையானது. இதே மரபணு இங்க ஆஸ்திரேலியாவில இருக்கு, இங்க ஆப்பிரிக்காவிலேயே இருக்கு. வந்து சோ அதனால வந்து மனிதர்கள் வந்து இங்க இருக்க இந்த ஒரு இருந்தில்ல, இங்க இருந்து கூட அங்க போயிருந்திருக்கலாம், இல்ல அங்க இருந்து கூட இங்க வந்திருந்திருக்கலாம். சோ நம்ம நம்புறது இங்க இருந்து அங்க போயிருக்காங்கன்றது. அப்ப நம்ம வந்து ஒரு 70,000 ஆண்டுகளாக தமிழகத்துல நம்ம உயிரோட வாழ்ந்த வாரிசு இன்னமும் வாழ்ந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். சோ நம்ம இதுக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும். 70,000 ஆண்டுகளாக மனிதர்கள் ஒரு மாடர்ன் மேன் இந்தியாவுக்கே பூர்வகுடியா நம்ம வந்து இந்த மதுரை மலையில தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அதை உறுதிப்படுத்தினாங்களா? உறுதிப்படுத்தி அதுக்குண்டான ஆராய்ச்சியோட ரிசல்ட் தான் வந்து இவங்க 2002 வெளியிட்டாங்க. ஆக்ஸ்போர்ட்ல இருந்து உலக நாடுகள் எல்லாம் அறிஞர் எல்லாம் அறிஞ்சிட்டாங்க. இதத்தான் 2-3 புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. ஒரு புத்தகம் வந்து டீப் ஆன்செஸ்ட்ரின்னு ஒரு புத்தகம். வந்து அதுல வந்து விருமாண்டி ஸ்டோரின்றே ஒரு சாப்டரே கொடுத்திருக்காங்க, 5th சாப்டர்ல. வந்து சோ அதை பத்தி என்ன பத்தி தான் முழுக்க இந்தியாவும் என்ன பத்தி தான் சொல்றாங்க. வந்து
அப்ப இதுல வந்து நம்ம ஒரு பெரிய ஆதாரம் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பல ஆதாரங்கள் கிடைக்காது இருக்கும்போது 70,000 ஆண்டு ஆதாரத்தோட சயின்டிபிக் ஆதாரம் அறிவியல் ஆதாரத்தை நம்ம நிரூபிச்சிருக்காங்க வந்து 70,000 மக்கள் மதுரையில குறிப்பா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து. அப்புறம் இது ஏன் இப்படி நான் அதோட ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் எனக்கு இருக்கு என்ன காரணத்துக்காக எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களோட இந்த பகுதி மக்கள் வந்து தொன்று தொட்டு எப்படின்னா அவங்களோட உறவின் முறை அவங்களுக்குள்ளேயே கண்டு போறாங்க, அவங்க வெளியே எங்கேயும் போகாம பண்ணாவா இருக்கனால அந்த ஜீன் வந்து இன்னும் அந்த அடையாளம் வந்து உங்களை விட்டு மாறாமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு வந்து. அது ஒரு காரணம் சொன்னாங்க. அது இல்லாம இந்த கிளைமேட் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஒத்தே போகுது, அதனாலதான் இந்த மரபணு உங்களுக்கு இன்னும் மாறல. இப்ப நம்ம எல்லாம் ஒரே இதுதான், ஒரே மரபணுல வந்தவங்க தான். ஆனா வந்து ஒரு சிலருக்கு மரபணு மாறிடுச்சு. என்ன காரணம்னால அவங்களோட கிளைமேட்டு, சாப்பிடுற விதங்கள், நம்ம திருமண உறவு முறை, இதெல்லாம் சில சில காரணத்தினால இது ஒரு காரணம் பல காரணத்தால மாறிடுச்சு வந்து. பட் ஏன்டா அது ஒன்னும் இன்னும் அது மாறாம அது ஆதாரமா நின்று அது உசிலம்பட்டியில இருக்க இந்த மண்ணு தான் அது காரணம். அது ஒரே உறவுக்குள்ள திருமணம் அது அப்படியே அதை கண்டினியூ ஆயிட்டே வருது. அந்த ஆதாரங்கள் இன்னும் மாறாம அப்படியே தொடர்ந்துட்டே வருது வந்து. சார் இப்ப தேடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம இதுல உங்களுக்கு எல்லாரும் தெரியும் வந்து மதுரையை வந்து உலகத்திலேயே விலை தொன்மையான நகரங்கள் 10 நகரங்களும் வந்து மதுரையும் ஒண்ணு வந்து. அதனால வந்து இவங்க இதுவும் கொஞ்சம் மதுரையை வந்து இவங்க தேடுறாங்க, மதுரையில தேடுவோம் அப்படின்னு தேடுறாங்க. அப்ப தேடையில தான் வந்து மதுரை சார்ந்த கல்லூரிகள் எல்லாம் முதல்ல எடுக்கிறாங்க வந்து. முதல்ல அங்க தேடுவோம், ஏன்னா கிராமத்தெல்லாம் போனா சிட்டிக்குள்ள போனா யாரும் எடுக்க கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் சாம்பிள் எடுத்து அதுல மரபணு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி நான் வந்து அந்த காலகட்டத்துல நான் உசிலம்பட்டி கல்லூரியில தான் 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிறேன். நான் வந்து எந்த வருஷம் 97 கொடுத்துட்டு நான் 2ஆம் வருஷம் 97 சாம்பிள் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். நான் வந்து போயிட்டு நான் எனக்கு அதை பத்தி போய் மறந்துட்டேன். அப்புறம் வந்து நான் 2002 தான் இதை வந்து அவங்க சொல்றாங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிய வருது. வந்து இந்த மரபணு என்கிட்ட இருக்குன்றது 2002 தெரிய வருது. தெரிஞ்ச வந்து அவங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற டாக்டர் பிச்சைப்பன்றவர் வந்து என்னோட கல்லூரிக்கு போயிட்டாங்க வந்து. ஏன்னா இந்த யாரு இந்த விருமாண்டி, இவர் எங்க வாழ்றாரு, இவர் அவரை பத்தி வேணும் அட்ரஸ் கொடுங்கன்னு போயிடுறாங்க. இந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துட்டாங்களா உங்களை வந்து எடுக்கிறாங்க? அதான் சார் 97 எடுத்துறாங்க. எடுத்து இது 5 வருஷம் கழிச்சு இதோட ரிசல்ட்டே வெளியே வருது. அது ஏன்னா இப்ப என்ன மட்டும் எல்லாம் ஃபுல்லா எடுக்கிறாங்களா, எடுத்து ரிசர்ச் பண்ணி கொண்டு வர 5 வருஷம் எடுத்துருச்சு. 5 வருஷம் நான் கொடுத்தே நானே மறந்துட்டேன். அதனால அப்புறம் அந்த மாதிரி வந்து கல்லூரி போயிருக்காங்க. கல்லூரியினுடைய முகவரியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு எல்லாம் வந்த உடனே அவங்க நான் ஒரு இடத்த வெளியே போயிட்டேன். அப்புறம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பிச்சை பண்ண ஒருத்தர் தேடி வந்தாலும் ஒரு ஸ்லீப்பில் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க வந்து. கொடுத்துட்டவங்க நானே வந்து ஒரு மாதிரி ஏன் ஒரு பிச்சை பண்ண நம்மளை தேடி வரணும், யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸரு அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்காரு, எனக்கே ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியோட தான் பார்க்க முடிச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்துல எங்கேயுமே தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியல. போன் கிடையாது. போன்னா மீன்ஸ் கைபேசி இல்ல. அதாவது நீங்க போன் பண்ணணும்னா எவ்வளவு தூரம் போகணும்? நான் போன கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம ஒண்ணு போன் பண்ண போனோம். அப்படி போனா கூட அவர்கிட்ட கைபேசி கிடையாது, லேண்ட்லைன் தான் அடிக்கணும். அந்த மாதிரி அவர் லேண்ட்லைன் வீட்டுக்கு தான் அடிக்கணும். அந்த காலகட்டத்துல அவர் எல்லாம் ரீச் பண்ண முடியல. அன்னைக்கு நைட்டே என்னால தூங்கவே முடியல. ஏன் நம்மள வந்து தேடி வந்தாரு, ஏன்னா அது தெரியல எனக்கு வந்து எதுக்காக தேடி வந்தாருன்னு சொல்ல. அவர் தேடி வந்தாரு மட்டும் சொல்றாங்க, எதுக்கு தேடி வந்தாங்க என்னன்னு எதுவுமே தெரியல. அன்று இரவு முழு எனக்கு தூக்கமே போயிடுச்சு வந்து. ஏன் நம்மளை தேடினாங்க, எதுக்கு தானாங்க, இதுவே நான் சிந்திச்சுக்கே இருக்கேன். நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்ட்டு நான் நைட் ஃபுல்லா போயிட்டேன். மறுநாள் என்ன பண்றேன், நான் போறேன், அவரை பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது, அவர் மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க வந்து. அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்றேன், நீ வீடு வரைய தேடி வந்தாருன்றது நான் சொல்றேன் வந்து. அவங்களே அதுதான் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு அவங்க அதை நம்பவே கூட இல்ல, அவங்க நம்பவே இல்லை அப்படின்னு நம்மளாம் வச்சிருக்கோம். அப்புறம் இல்ல வீட்டுக்கு தேடி வந்தாங்க. அப்புறம் அவர் உள்ளுக்கு போறாங்க சொல்றாங்க, அவரை உடனே வர சொல்லிட்டாரு உள்ளுக்கு வந்து. உள்ளுக்கு போனா என்னைக்கு யாரும் பெருசா பேசாதவங்க எனக்கு வந்து எல்லாமே கை கொடுத்து சிரிச்சு எங்கூட கை கொடுத்து பேசுறாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா என்னைக்கு யாரும் பெருசா பேசாதவங்க நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து நம்மள பேசுறாங்களே வெட்டு வச்சுட்டு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீ உன்கிட்ட ஒரு மரபணு இருக்கு, இந்த மரபணு 70,000 ஆண்டுகள் பழமையானது, இந்தியாவில் வாழ்ந்த முதல் மனிதர்கள் அப்படின்றாங்க. எனக்கு சொன்ன உடனே வாரி போட்ட மாதிரி ஒரே வேறையா வடியுது. என்னது 70,000 ஆண்டு மனுஷனா, நம்ம 2000-3000க்கே நம்ம வந்து இங்க சண்டை கொடுக்கிற இடத்துல 70,000 இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல வந்து.
மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி என்னுடைய பார்வை என்ன மரபணுங்கிறாங்க, M130ன்றாங்க வந்து. இதோட தொன்மை வந்து 70,000 ஆண்டுகள் தொன்மைன்றாங்க. இந்தியாவிலே வந்து இங்க மட்டும் தான் இருக்கு, உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வந்து. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் சொல்றாங்க, நம்ம அது உங்க வீடு ஏன் வந்தேன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து சயின்டிஸ்ட் டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ் அவர் வந்து நேரடியா திருப்பி உங்களை பாக்கணும்ன்றாங்க, பார்த்து உங்களோட உரையாடணும்ன்றாங்கன்றாங்க வந்து. அப்ப உரையாடணும்ன்றதான் நான் வந்து அவரோட நிறைய சரி வந்துட்டு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து தனி பிளைட்ல அங்கிருந்து வராரு அவர் சயின்டிஸ்ட் வந்து. மத்தவங்கள சும்மா நார்மலா ஒரு தனி பிளைட்ல வந்துட்டு அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயம் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பெரிய பிளான் எல்லாம் சொல்றாங்க இங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச அவர் நேரடியா வந்து உரையாட வராரு வந்து. திருப்பி இந்த சாம்பிள் எடுக்கிறாரு, திருப்பி கன்ஃபார்ம் பண்றாரு, பண்ணிட்டு அதுக்கப்புறம் உரையாடுறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க வந்து, இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் மத்தவங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அந்த மாதிரி என்கிட்ட கேக்குறாங்க வந்து. எனக்கு அந்த மாதிரி எது இல்லைன்றது சொல்லிட்டேன் நான் வந்து. அந்த மாதிரி எது இல்ல, அந்த மாதிரி நான் எல்லாரோட ஒரே மாதிரி தான் பழகி இருக்கேன், ஒன்னும் வித்தியாசம் இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னோட அப்பா அம்மாவோட உரையாடுறாங்க. அப்புறம் வந்து அப்பா பேரு ஆண்டிச்சாமி, அம்மா பேரு அமராவதி வந்து. அப்பாவுக்கு இந்த ஊர் தான், இந்த ஊர் தான். அவங்க பூர்வம் எப்படின்னா நாங்க எங்களோட திருமணம் விசாரிக்கிறாங்க. திருமண உறவு எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே மாறி 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 வந்திருக்கு. அதனால வந்து அப்புறம் திருப்பி எங்க கிராமத்துல 2 நாள் தங்கி எல்லாம் விசாரிக்கிறாங்க. எப்படி அந்த கிராமம் எப்படிப்பட்டவங்க, நீங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கு. உங்களோட இது என்ன, விருமாண்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவருக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்தா இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பார்த்து 2 நாள் உரையாடிச்சு. அப்புறம் அவ்வளவுதான் இந்த தொன்மையை பத்தி எல்லாம் சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டுச்சு வந்து. அப்புறம் ஒரு காலத்தை நான் உரையாடலாம் கேட்டேன் வந்து, இந்த மாதிரி வந்து 70,000 ஆண்டுகள் தொன்மையானதுதான் அப்படின்னு நாகரிகம் இதை பத்தி சொல்றீங்களே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகம் ஃபுல்லா ஒரு இடத்துல இருந்து எல்லாம் போனவங்க தான், எல்லாமே ஓரினம் தான், மனிதர்கள வேரியேஷன் இல்ல, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி. மனிதன் தோன்றிய இடம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா, மனிதன் தோன்றிய சவுத் ஆப்பிரிக்கா. அதனால வந்து அங்க இருந்து எல்லாரும் போயிருக்காங்க, மைக்ரேட் ஆயிருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதனால வித்தியாசம் இல்ல அப்படின்றது நிறைய பேசுறாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க இவ்வளவு வந்து ஒரு கலரா இருக்கீங்க, நீங்க எப்படி வந்து நீங்களும் சவுத் ஆப்பிரிக்கா நாங்க எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன் வந்து. அப்ப எல்லாம் சொல்றாரு, இல்ல என்னோட குடும்பங்கள், என்னோட மூதாதையர்கள் கிட்டத்தட்ட 50,000 60,000 முதல் கூட 40,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நாங்க போய் வாழ்ந்திருக்கலாம். குளிர் பிரதேசத்திலேயே வாழ்ந்ததால எங்க ஒண்ணு மரம் மாறிடுச்சு. அதனால நானுமே உங்களோட ஜீன் தான் அதனால நீங்க உங்களுக்குள்ள இது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டிஎன்ஏ ரிசல்ட்ட இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து ப்ரொஃபஸர்லாம் எப்ப வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க? இந்த இதை வந்து எப்படின்னா 97 எடுத்து இதை முழுசா ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து ரிசல்ட் வந்து 2002 தான் கொடுக்குறாங்க. இதை வந்து ஆக்ஸ்போர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உலக நாடுகள் சயின்டிஸ்ட் எல்லாம் சம்பந்தம் வந்து மனிதர்களோட இந்தியாவில் தமிழகத்துல 70,000 ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்து ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது அப்படியே இல்லாம இது புத்தகம் மூலியாவும் வெளியிட்டாங்க வந்து. அதுல பாத்தீங்கன்னா டீப் ஆன்செஸ்ட்ரின்னு அந்த புக் இருக்கு. இந்த டீப் ஆன்செஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க வந்து. சோ இந்த பாத்தீங்கன்னா ஒரு சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி ஸ்டோரின்றே கொடுத்திருக்காங்க வந்து. ஒரு சாப்டரே ஃபுல்லி வந்து இந்தியாவை பத்தி இருக்கிற 5th சாப்டர் பாத்தீங்கன்னா விருமாண்டி ஸ்டோரின்றே கொடுத்திருக்காங்க வந்து. முழுக்க மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்னு முழுக்க சொல்றாங்க. இது போக வந்து இது வந்து ஜேர்னி ஆஃப் மேன் சொல்லி ஒரு எழுதியிருக்காரு. அதுலயும் வந்து இந்த தொன்மையான மனிதர்கள் மாதிரியும் தமிழகத்தில் உள்ள மனிதர்களை பத்தி 70 ஆண்டு பழமையை பத்தி எழுதியிருக்காங்க. அது போக மைக்கேல் வுட்னு ஒரு ஆதர் வந்தார், ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவரு எழுதியிருக்காரு வந்து. அவர் என்ன இருக்காரு, அந்த ஜேர்னி ஆஃப், அதாவது எப்படின்னா இந்த ஸ்டோரி ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்காரு வந்து. இந்தியாவுடைய அவர் என்ன சொல்லுவாருன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எழுதுறாரு வந்து. அப்ப என்ன சொல்ல, இன்னைக்கு இந்தியாவை பத்தி படிக்கணும்னாலே, இந்தியாவுடைய தொன்மை, இந்தியாவோட மனிதர்களை பத்தி நீங்க அதோட தொன்மை எல்லாம் படிக்கணும்னாலே இன்னைக்கு வந்து இந்த விருமாண்டியை படிக்காம எடுக்க முடியாது. இதை படிச்சுட்டு தான் என்னன்னா இன்னைக்கு வந்து 70,000 ஆண்டு பழகம். மத்த எங்கேயுமே இந்தியாவில் வேற எந்த ஆதாரமும் இதுவரை இல்ல. நம்ம இன்னைக்கு எவ்வளவு தொன்மைகள் இருக்கு. நீங்க 70,000 ஆண்டு பழம் இந்தியாவில வந்து முதல் பூர்வகுடி மனுஷன் வந்து நீங்க தான். ஆமா விருமாண்டி தான். ஆமா, இந்த விருமாண்டி தொடாம, இந்த M130 மரபணு தொடாம நீங்க வந்து இந்தியாவை பத்தி நீங்க எழுத முடியாது. M135 மரபணு M130 M130 இந்த மரபணை பத்தி நீங்க வந்து அந்த மக்களை பத்தி படிக்காம சொல்ல முடியாது. அதனாலதான் நான் வந்து முதலே வந்து இந்த ஸ்டோரி ஆஃப் இந்தியாவில் என்னோட சாப்டர்ல உங்களை பத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு எழுதுறாரு வந்து. சோ அத பத்தி எழுதுறாரு. அப்புறம் இப்படி நிறைய இன்டர்நேஷனல் புக்ஸ் எல்லாமே
எல்லாமே ஆங்கிலத்திலாம் நிறைய புக் எழுதி கேட்டிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு சில புக்கு இருக்குன்றாங்க. இன்னும் எனக்கு வந்து இதுவும் நிறைய ஆதர்ஸ் இன்னும் என்னை வந்து இதை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க வந்து. இதோட அடுத்த கட்ட மூவ் என்னது சார்? இதுல கடைசியில நான் உங்களோட பேசியில ஒரு முடிவு சொல்றாங்க சார். வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஆராய்ச்சியோட முடிவு என்ன அதுன்னு சொல்லையில அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்துல மனிதர்கள் வந்து பல கோணத்துல பிரச்சனைகளும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிரச்சனை மீன்ஸ் எப்படின்னா டீவியேஷன், ஏற்றத்தாழ்வோட இருக்கும். வந்து அப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கல என்ன சொல்றாங்க, ஒரு மரம் எப்படி இருக்கோ பல கிளைகள் இருக்கோ அந்த மாதிரி தான் ஒரு மரம்ன்ற மாதிரி ஒரு நம்ம இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ஒரு கிளை மாதிரி தான். இதுல எந்த வித்தியாசமே இல்ல. அது எப்படின்னா ஒரு மரம் எப்படி இன்னொரு கிளைக்கு இன்னொரு கிளைக்கு வித்தியாசம் இல்லையோ அது மாதிரி தான் மனிதருக்குள்ள வந்து ஏற்றத்தாழ்வு இல்ல. அது இப்ப நம்ம வந்து மதத்தாலும் ஜாதியாலும் பிரிஞ்சு கிடக்கும். நம்ம வந்து இதெல்லாம் இல்ல, எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து எல்லாம் அந்த மனிதர்கள் நிறத்தாலையும் பிரிஞ்சிருக்கோம், அந்த மாதிரி நிறத்தாலும் எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். அது காரணம் வந்து இப்ப நம்மளுடைய வாழ்கிற விதத்தினாலதான் பிரிஞ்சுக்கிட்டு வருது. இன்னைக்கு ஜாதி நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு தான் வந்து, மதங்களுமே நம்மளால வச்சுக்கிட்டு தான் வந்து, எதுவுமே இயற்கையாவே வரல. அதனால மனிதருக்குள்ள வேற்றுமை இல்ல. இது வந்து உலக ஒற்றுமைக்காகவும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. இதுக்கு அடுத்து அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு எதுவும் பேசினாங்களா? இந்த அறிக்கையோட அப்புறம் அவங்களுடைய நிறைய இது சம்பந்தமான ரிசர்ச் ரிலேட்டடா டிஸ்கஷன் நடக்குது. வந்து ராஜஸ்தான் நடந்துச்சு, அவங்களோட சென்னையில் நடந்துச்சு, இப்படி ஒரு இங்க கேரளாவில் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு கூப்பிடுவாங்க. அந்த அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று கூடி உரையாடுறப்ப அதுல நானும் போய் நிறைய வந்து பங்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன வீட்டுல இந்த மாதிரி சொன்ன வீட்டுல உங்க ஒய்ஃப் என்ன நினைச்சாங்க, அவங்க எப்படி ரியாக்ஷன் காமிச்சாங்க? எப்படின்னா யாருமே இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்பவும் முடியல, நம்ப மாட்டாங்க. நம்புனா கூட வந்து அவங்க இன்னமும் ஏதோ எல்லாமே ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. 20 ஆண்டா பழமையான. ஏன்னா நம்ம வந்து ஒரு 100 நம்மளுக்கு 1 விட்ட 2 விட்ட தாத்தா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அதிகபட்சம்னா 70 வருஷம் 80 வருஷம் மேல இருக்கவங்க யாருன்னு தெரியல. ஆனா இது வந்து 70,000 ஆண்டுல சொல்றதுனால யாருக்குமே இது நம்பிக்கை. ஆனா இது வந்து அந்த யாருக்கு வரும்னா இது சயின்டிபிக்கா தெரியும். உங்களுக்கு இது பெருமையா தோணுதா? ஆமா, எப்படின்னா ஆரம்பத்துல நானே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். 70,000 ஆண்டு பழமையா, எனக்கு வந்து இது வந்து நம்பவும் முடியல. நம்புனா கூட 70,000 எப்படி நம்புறது அப்படின்னு எனக்கு ஒரு இந்தியாவோட பூர்வகுடிகள் வந்து தமிழர்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி நீங்க உலகத்தோட பூர்வகுடிய வந்து தமிழருங்கிற மாதிரி அந்த அந்த சங்கிலி தொடர்ல நீங்க வந்துட்டீங்க. ஆமா ஆமா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? அதான் சொல்றேன், ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தாலும் இப்ப எனக்கு பயங்கர பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த மனிதர்களோட குலத்தோட நம்ம ஒரு வாரிசுன்றதுல ஒரு ஆதாரமா இருக்கோம். அந்த ஆதாரத்துக்கு நிகர் வேற எங்க கிடைக்குமா? நீங்க எவ்வளவு பேருங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த ஆதாரம் ஏன்ட்ட மட்டும் இருக்குன்னா எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இத தமிழக முதல்வர்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போனீங்களா? இல்ல, இது நம்ம எப்படி நேரடியா கொண்டு போகும் தெரியல, அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சது வந்து தமிழர்கள் வந்திருக்கு. அத வந்து தமிழக முதல்வரே அதை பேசியிருக்காங்க. அப்ப உலகத்தோட பூர்வகுடியே வந்து தமிழர் தானே வந்து அதுக்கு அத்தாட்சியா நீங்களே இருக்கீங்க, விரும்பாண்டியா இருக்கீங்க. இத வந்து இன்னும் தமிழக அரசுக்கு இந்த விஷயத்தை எத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இந்த விஷயம் வந்து தமிழக அரசுக்கு எடுத்து போகணும். பட் இதை எடுத்துக்கொண்டு போற அளவுக்கு ஆட்கள் தெரியல. நீங்க யார அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஆமா ஆமா ஆமா, இது அவங்களுக்கு இல்ல அந்த யூனிவர்சிட்டில இருந்து கொண்டு போகணும். ஆமா, கொண்டு போயிருக்கணும். சொன்னாரா? ஆமா, கொண்டு போயிருக்கணும். அவங்க வந்து ஆராய்ச்சியாளரை பொறுத்தளவு உலக நாடுகள் அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் ரீதியா ஒரு இந்த மாதிரி அவங்க கொண்டு போக மாட்டாங்க. அவங்க வந்து இது வந்து நம்ம தமிழக முதல்வர் ஒரு பெருமை தானே, இவங்க தான் எடுத்து செய்யணும். வந்து அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சிய செஞ்சுதான் முடிப்பாங்க, அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க. அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஆனா நம்ம கொண்டு போன நல்லது தானே. வந்து நம்ம சொல்ற மாதிரி இன்னைக்கு கீழடி 3500 வருஷம் நம்ம வந்து பெருசா நம்முடைய நாகரீகத்தை கொண்டாடி இருக்கோம். இன்னைக்கு இரும்பு மனித வருஷம் 5500 வருஷம் கொண்டாடி இருக்கோம். இன்னைக்கு 70,000 ஆண்டுகள் பழமையான வந்து நம்ம வந்து ஒரு தமிழர் மனிதர் அந்த உயிருள்ள சங்கிலியில உயிர் சங்கிலியில நீங்க இருக்கீங்க, அதை வந்து அத்தாட்சியாவே இருக்கீங்க. தமிழருக்குடைய கிடைச்ச பெருமை அதுவும் மதுரையில இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மதுரையில் பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் நிறுவனம் ஆகிட்டே இருக்கு. வந்து இப்ப 3500 வருஷம் 5000 வருஷம் இன்னைக்கு 70,000 வருஷம் இப்படி இது வந்து ஆதாரங்கள் நிறைய பெருகிட்டே இருக்கு. இந்த ஆதாரங்களை நம்ம வந்து உலகத்தோட மூத்த குடி தமிழர்ங்கிறத நீங்க நிரூபிக்கிறோம். வந்து அப்படி நிரூபிக்கிறது வந்து இது வந்து தமிழக அரசு தான் இதை வந்து எடுத்து இதை வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு. இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உங்க மாதிரி பத்திரிகையாளர்களும் ஊடகவியாளர்களும் தான் இதை கொண்டு போகணும். அது இல்லாம இதை அரசு. இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்ப நான் ஒரு ஐடி கம்பெனில கணினித்துறையில ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்ணிக்கிறேன், பொறியாளரா ஒர்க் பண்ணிக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச மரபணு இப்ப ஐடி கம்பெனில இருக்கு. ஆமா ஆமா,
இல்லங்க நம்ம நாகரிகம் அப்படிதான் இருக்கு, நாகரிகம் வளர்ந்துருக்கு. அப்படின்னா நம்ம தமிழரோட இப்ப ஒரு தொன்று தொட்டு உள்ள நாகரிகம் வந்து இப்ப மூலமா வெளிப்படுது. வந்து நீங்க சொன்ன இரும்பு காலங்கள் எப்படி நீங்க வந்து கீழடியில பாத்தீங்களா, நம்மளுடைய செங்கல் சுவர், நம்மளுடைய கட்டமைப்பு எல்லாம் அந்த காலம் எப்படி நம்ம வந்து ஒரு நாகரிகத்தோட வாழ்ந்திருக்கோம். அதோட தொன்மை தானே இது. இந்த தொன்மை எப்படி விட்டு கொடுத்துருக்கோம் வந்து இன்னும் நம்ம இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு முன்னேறி ஒரு நிலையில தான் நம்ம வந்து படிப்பு விஷயத்திலும் சரி, நம்மளோட பழக்க வழக்கத்துல சரி முன்னேறி தான் இருக்கு. வந்து மற்ற இவங்களை கம்பேர் பண்ணல வந்து அதர் ஸ்டேட்ஸ்களை கம்பேர் பண்ணல. அதனால வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப தொன்மையானவர்களுக்கு நம்ம வந்து பண்பாளர்கள் படித்தவர்கள்ன்றதுக்கு வந்து நம்மளும் ஒரு ஆதாரமா இருக்கும் வந்து. அதனால ரொம்ப பெருமையா இருக்கு வந்து. இது வந்து உலக நாடுகள் எல்லா பேரும் வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு போகணும், இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எப்படின்னா அடித்தட்டு மக்கள் வரை இது தெரிய வேணும், நம்ம தொன்மையை வந்து தெரியணும் வந்து. இன்னும் தமிழர்கள் எல்லாம் ஏன்னோ கம்மி தான், நம்ம வந்து 3500 வருஷம் 5000 வருஷம் இருக்கும். ஆனா 70,000 ஆண்டுகள் பழமையானது வந்து. நீங்க எப்படி கீழடி பண்றோமோ அது மாதிரி இது ஒரு 70,000 பழமையானது வந்து நம்ம இன்னும் அதை நம்ம மக்களுக்கு வந்து எடுத்து கொண்டு போகணும். ஒவ்வொருத்தருக்கிட்டும் சொல்லணும் இந்த கூறக்குடி நம்ம தொன்மையானவர்கள் அப்படின்றத வந்து அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து பெருமைப்பட்டுக்குரிய இந்த ஆராய்ச்சி பாத்தீங்களாக்கும். இந்த நேஷனல் ஜியோகிராபி, பிபிசி எல்லாம் பாத்தீங்களாக்கும் அங்க இருக்க இன்னும் மலையில வாழ்ற மனிதர்கள்லாம் தமிழ்ல பேசுறாங்க. தமிழுடைய அதெல்லாம் கிடக்கு. சோ நம்மளோட எச்சங்கள், நம்மளோட தமிழர் முன்னோர்கள் அங்க வரை எல்லா இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப தமிழர்கள் எவ்வளவு தொன்மையானவர்கள்ன்றதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கும் வந்து. அதோட தொடர்ச்சி தான் நீங்க தொடர்ச்சி நம்ம வந்து. அதனால இந்த ஆதாரத்தை வந்து தமிழக அரசு வந்து இது உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா ஆராய்ச்சியாளர் வெளியிட்டாங்க, இதை நம்ம எடுத்து நம்ம வந்து நம்மளோட தொன்மையும் நம்ம வந்து தமிழக மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பறைசாற்றணும். அது வந்து சோ தமிழக கேட்டுக்கிறேன் என்று நான் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். வணக்கம் சார். இந்த விரும்மாண்டியை வந்து எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? இந்த இந்தியாவின் முதல் மனிதன் சொல்றாங்க, இது எப்படி நடந்துச்சு? நீங்க ஒரு விஞ்ஞானி, இந்த டிஎன்ஏ மரபணு சார்ந்த விஞ்ஞானிங்கிறாங்க, நீங்க எப்படி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தீங்க சார்? அதாவது இது ஒரு 1980களில் நாங்கள் வந்து டிபி சாரோஃப் அதை பற்றிய ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ உசிலம்பட்டி கல்லூரியில் சாம்பிள் எடுத்தோம். அப்போ என்னன்னா ஆஸ்பத்திரியில் பார்க்குறபோது நிறைய பேஷண்ட்டு பிரமலை கலர் பேஷண்ட்டு டிவி பேஷண்ட் வந்தாங்க. அதுக்காக உசிலம்பட்டியிலெல்லாம் போய் சாம்பிள் எடுத்தோம். உசிலம்பட்டி காலேஜ்லையும் எடுத்தோம். இதெல்லாம் நாங்கள் டிபிக்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட லெப்ரசி டிபி தொழுநோய் எல்லாத்தையும் படித்த போது ஒரு இன்சிடென்டெல்லாம் அங்கே ஒரு விஞ்ஞானி ஸ்பென்சர் வெல்ஸ் அப்படிங்கிறவர், நான் பிச்சப்பன் இந்தியா மட்டும் நான் படிக்காம இருக்கேன், மத்திய கிழக்கு ஆசியா எல்லாம் படிச்சுட்டேன், இந்தியா மட்டும் ஒரு ஓப்பனிங்கா இருக்கு, நீ சாம்பிள் தரணும் அப்படின்னாரு. சரின்ட்டு எங்க சாம்பிள் அங்கேயே இந்த கண்ட்ரோல் சாம்பிள், அதான் பேஷண்ட்டுக்கு கண்ட்ரோலா வச்சிருப்போம், அது அங்கேயே இருந்தது. அந்த சாம்பிள் அடுத்த நாள் இன்னொரு ஆராய்ச்சி கூடத்தில் இருந்தது. அவரை பர்மிஷன் கேட்டு அதை எடுத்து அவருக்கு ஒரு 250 சாம்பிள் 3 நம்ம குழுக்கள் மதுரையிலிருந்து, ஒன்று பெருமலைக்கள்ளர், இன்னொன்று யாதவர், இன்னொன்று வந்து இந்த நம்ம விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது வந்த சௌராஷ்டிரர்கள், இவங்க எல்லாரையும் அவர் அடுத்த ஒரு 2 வாரத்தில் அதை படிச்சுட்டாங்க. நான் திருப்பி வர்றதுக்குள்ள 2 வாரத்தில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு பிச்சப்பன் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐ காட், ரொம்ப ஒரு முக்கியமான செய்தினாரு. என்னன்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு M130 ஒரு M130 அப்படின்னு ஒரு மரபணு மாற்றம் வந்து ஆப்பிரிக்காவில இருந்து வெளியே வந்த மனிதனில் ஏற்பட்டது. அது வந்து பிலிப்பைன்ஸ்ல 20% இருக்கு, மலேசியன் அபாரிஜின்ஸ்ல 10%, ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸ்ல 50%. ஆனா ஆப்பிரிக்காவில இருந்து ஜஸ்ட் வெளியே வந்தவா மிடில் ஈஸ்ட் அங்க இருக்கவங்கள 2 விழுக்காடு தான் இருக்கு. கேபல்லி ஸ்போர்ட்ஸான்னு எங்க வாத்தியார் வந்து, மனிதன் வந்து கடற்கரை வழியா நடந்து போனானா இல்ல கடல் வழியா பயணித்தானா அப்படின்னு
யோசிச்சுட்டு இருந்தாரு. இந்த உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சாம்பிள் இருந்து கடற்கரை இந்தியா வழியா அவன் மனிதன் போனான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பிரமலைக்கடலூர்ல 6 விழுக்காடும், யாதவர்கள்ல 5 விழுக்காடும், சௌராஷ்டிரர்கள 4 விழுக்காடும் கிடைச்சது. அப்போ 6 தானே சொல்றீங்க, மிச்சம் 94 93 பேர் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, அது பின்னாடி அங்கே ஒரு பரிணாமித்து வளர்ந்த ஒரு பெரிய கூட்டம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மரபணு சொல்றாங்க. அதுக்கு L1A அப்படின்னு சொல்றது. அந்த L1Aங்கிறது 50 விழுக்காடு இவங்கள்ல இருக்கு. அதனால என்ன ஆகிருக்கும்னா, இந்த பின்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு குடும்பம் இந்த முன்னாடி இருந்த கொஞ்சம் மாதிரி பேச அவங்களோட உள் வாங்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க தனித்து வியாபிக்கல அப்படிங்கறத சொன்னாரு. அவரு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 12 சாம்பிள் 2001 இது கட்டுரை வெளிவந்தது. 2002 திரும்ப என்ன கூப்பிட்டாங்க, அங்க லண்டன்ல இருந்து கூப்பிட்டு இதை ஒரு ஆவணப்படமா எடுக்கணும், நேஷனல் ஜியோகிராபி இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அந்த 12 பேர்ல யாராவது ஒரு ஆளை எங்களுக்கு எடுத்து தரணும், அவரை நம்ம படம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த 12 பேருடைய அட்ரஸையும் எடுத்துட்டு இதுல இந்த சமுதாயத்துல பிரமணர்கள தான் ரொம்ப முதன்மையான சமுதாயம், நம்ம யாதவர் சௌராஷ்டிரோட. அதனால அவங்கள தான் போய் பார்க்கணும். ஏன்னா முதல்ல அவங்களுக்கு தான் வந்திருக்கணும், அவங்க சேர்ந்துதான் மற்ற 2 குழுவுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிற தாற்பயத்துல ஒரு 5 பேருடைய அட்ரஸ் எடுத்துட்டு ஒரு நாள் போனேன். ஒரு 200 கிலோமீட்டர் சுத்தணும். ஒரு 2 பேரை தான் லொக்கேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இந்த அட்ரஸ் பூரா உசிலம்பட்டி காலேஜ்ல இருந்து வாங்கி போய் அவங்க வீடு தேடி கண்டுபிடிச்சு போனோம். ஒரு தரையும் பார்க்க முடியல. ஒரு 3 இடத்துல சொல்லிட்டு வந்தோம். அடுத்த நாள் விரும்பாண்டி சார் வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தது. என்னப்பா, என்ன இந்த மாதிரி ஒன்றுல இந்த மரபணு மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க, அது ஆவணப்படம் எடுக்கணுங்கிறாங்க. நீ ரெப்ரசன்டேட்டிவ், நீ ஒரே ஆளுன்னு கிடையாது, ஒன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க இந்த ஆராய்ச்சியிலேயே அப்படின்னு சொல்லி சரி நல்லா எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு 2-3 இமெயில் மெசேஜ் அவங்க வந்தாங்க. வந்ததான் ஒரு ஆவணப்படம் எடுத்தாங்க. அதான் ஜேர்னி ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றது. 2002 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து வந்தவங்க யாராரு சார்? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அந்த டெஸ்ட் செஞ்சார் இல்லையா ஸ்பென்சர் வெல்ஸ், அவர் தான் கதை சொல்றாரு ஜேர்னி ஆஃப் மேன்லயே. இன்னைக்கும் யூடியூப்ல அது இருக்கு, ஜேர்னி ஆஃப் மேன் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். இந்த டிஎன்ஏ நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு. ஆமா, இது எப்படி 60,000 வருஷம் அப்படின்னு கணக்கு பண்றாங்கன்னா அப்படின்னா ஒரு 2500 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மியூட்டேஷன் நடக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாற்றங்கள் வச்சு ஒரு நிறைய பல்லாயிரக்கணக்கான சாம்பிள்கள் உலகத்துல படிச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை வச்சு பார்த்து கணக்கு பண்ணி பாக்குற போது நம்ம எல்லாருக்கும் ஒரு மூதாதையர் எப்ப இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வந்தவங்க 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த CM130 மரபணு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்தவர் தான் இந்த விரும்பாண்டி. ஆமா, அதுல அந்த விரும்பாண்டிக்கு அந்த மரபணு மாற்றம் இருக்கு அப்படிங்கறதுதான். அந்த மரபணு அதுக்கப்புறம் திரும்ப பரிணாமமாய் இருக்கலாம். பட் அதெல்லாம் தெரியும். சவுத் ஆப்பிரிக்கால இருக்க அந்த காடுகள்ல உள்ள இவங்கெல்லாம் தமிழ் பேசுறதாக கூட ஒரு நேஷனல் ஜியோகிராபில போட்டிருந்தாங்க. அது இருக்குன்னு சொல்றாங்க. அது பேக் மைக்ரேஷனாவும் இருக்கலாம், இந்தியன் திரும்ப போயிருக்கலாம் மொழி. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் பழங்குடி மக்கள் பேசுறதுலயும் தமிழ் இருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ் ஆனா தமிழ் மொழி உலகத்திலேயே மற்ற எல்லா மொழிகளையும் விட தொன்மையானது. 2013 அட்கின்சன் ஒரு அறிஞர்
பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. புரோட்டோ திராவிடியன் மொழி வந்து 13,500 வருடங்கள் பழமையானதுன்னு சொல்லியிருக்காரு. திராவிட மொழி புரோட்டோ திராவிடியன் மொழி. அந்த அதாவது நம்ம வந்து மனிதனுடைய வளர்ச்சியையும் மொழிகளுடைய வளர்ச்சியோ எந்த வளர்ச்சி ஆகட்டும், எந்த கட்சியினுடைய வளர்ச்சியையும் நீங்க ஒரு மரம் மாதிரி பார்க்கலாம். தூர்ல இருந்து வளர்ந்து கிடையாகி நம்ம எல்லாரும் அதனுடைய முனியில இருக்கோம். அதே மாதிரி திராவிட மொழியை எல்லா மொழிகளையும் உலகத்தில் உள்ள மொழிகளை பார்க்கிற போது திராவிட மொழி தான் இருக்கிறதுலே பழமையானது. Proto-Dravidian language was first spoken in somewhere in Fertile Crescent area அப்படின்னு சொல்றாரு. அது இன்னும் ஏன் தமிழகத்திலே இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா 13,500 ஆண்டுகள் தொன்மையானது. விஷ்ணு பிரியா கோழிப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, நம்ம பாண்டிச்சேரி பெண், அவங்க டேராடூன்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஆராய்ச்சி கொற்றை இதே மாதிரி எழுதியிருக்காங்க. அதுலயும் வந்து அவங்க 6,500 இப்ப உள்ள பாப்புலேஷன் பார்த்துட்டு 6,500 வருடம் அப்படிங்கிறாங்க அந்த மொழியை. இப்ப இந்தியாவோட ஆதி மனுஷனா வந்து ஒரு தமிழன் தான், ஒரு திராவிடன் தான். அதாவது இந்தியாவுக்குள்ள இந்த M130 மரபணு வந்துருது இல்லையா, இது வந்து நிறைய நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் இருக்கு. மற்ற இடங்கள்ல இருக்கு, மணிப்பூர் அங்கே நார்த் ஈஸ்ட்லயும் இருக்கு. இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் மிக அதிகமான மக்கள் இருக்காங்க. M130க்கு அப்புறம் இன்னும் ஒரு மரபணு இருக்கு, ஒரு மாற்றம் F அப்படின்னு சொல்றது. அந்த மரபணு வந்து ஒரு 50,000 வருடத்துக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கணும். சீயில இருந்து வந்துதா இல்ல தனியா வந்துதாங்கிறது தெரியல. இப்ப அறிஞர்கள் நினைக்கிறது வந்து தனியா பழையபடி வந்திருக்கு இந்தியாவுக்குள்ளேங்கிறாங்க. ஆனா இந்தியாவிலே அது சீயில இருந்து தோன்றி இருக்கலாம்னு எங்களுடைய ஆராய்ச்சிகள் காண்பிக்கின்றன. அப்போ நம்ம சங்க காலத்துல சொல்றாங்க பாருங்க, பழியர், புலையர், காடர், இருளர், இவங்க எல்லாருலயுமே இந்த எஃப்ங்கிற மரபணு ஒரு 50-60 விழுக்காடு மக்கள்ல இருக்கு. ஆனா அந்த பாப்புலேஷன் பூரா ரொம்ப சின்ன பாப்புலேஷன், பெருசா வியாபித்தரல. புலையர், பழியர் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்போராடிக்கா கொடைக்கானல், வருஷநாடு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது தேனி, உசிலம்பட்டி, வருஷநாடு மலைங்கிறது வந்து ஆக்சுவலா தென் குஜராத்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வந்து அப்படி மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலையும் நம்ம அப்புறம் வரையில் நீல்கிரிஸ்னு கொண்டு வராங்க, அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். கேரளா, இங்கதான் நல்ல நிறைய அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து காடுகள், அடர்ந்த காடுகள், பயோடைவர்சிட்டி ஏரியா, அது ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆரியன் ரேஸ், திராவிடன் ரேஸ்ன்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல, இது என்ன கான்செப்ட்? ஒரு காலத்துல இந்த முக தோற்றங்கள் இதுல வச்சு செஞ்சது. அதான் மரத்தினுடைய வெவ்வேறு கிளைகள்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு பக்கத்துல இருக்குல்ல, அது மாதிரி இது. அது வந்து ரேஷியல் கான்செப்ட். அதாவது இந்தியாவுக்குள்ள ஆரியன் ரேஸ் இருந்துச்சா? அதாவது மத்திய ஆசியாவில இருந்து சில பேர் வர்றாங்க பின்னாடி, பிற்காலத்துல ஒரு 3000 வருஷம் 3500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வரணும். இதுவும் ஆராய்ச்சியில் இப்போ ஏன்ஷியன்ட் ஆராய்ச்சியிலையும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்க்க போனீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்க தான் வியாபித்து. இன்னும் நார்த் இந்தியா வந்து ஹைவே டிராபிக் மாதிரி வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட் எல்லாம் போயிட்டே இருக்காங்க. இந்தோ கேஞ்சட்டிக் டோம், அந்த கங்கை சமவெளி இருக்கே, ரைஸ் பவுல். அதனாலதான் உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு. நான் அரிசி விளைஞ்சு கொட்டிட்டே இருக்கு இல்லையா. வேற தமிழ்நாடெல்லாம் வந்து முக்காவாசி மானமத மூவி தானே. சில இடங்கள்ல தான் ஆற்றுப்படுகையில தான் சோழ நாடு, அவ்வளவுதான். இல்ல தாமிரபரணி ஆற்றுப்படுகையில தான் நீங்க வந்து நெல் விளைச்சலை. அதனால இந்த ரேஷியல் கான்செப்ட் வந்து இந்த வித்தியாசங்களை வச்சு சொன்னாங்க. இப்போ வந்து
இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன, மனிதன் அப்படின்னா மனித குலம், குரங்கு குலம், அதுலயே எல்லாம் இருக்கு. இது எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனோட அதாவது பெண்ணோட இணைகிற போதுதான் குழந்தை பிறக்கும். வயபிள் புரோஜனி, உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தை. இல்ல அப்படின்னா நீங்க வந்து வேற ஏதாவது அனிமலோட கலந்தான்னா அந்த புரோஜனி வந்து உயிரோடு இருக்க. இது வந்து இயற்கை, அதாவது மரபணு மாற்றம், எவல்யூஷனரி பிரின்சிபிள்ல ஒரு செக் மேட் மாதிரி வச்சிருக்கு. தனி ஸ்பீஷிஸ் அப்படின்னா அது ரெண்டும் இன்டர்பிரீட் பண்ண முடியாது. இதுலதான் உங்களுக்கு இந்த மியூல்னு சொல்லுவோம் பாருங்க, கழுதையும் குதிரையும் இது பண்ணிட்டு அதெல்லாம் ஸ்டெரைல் ஆயிரும் பின்னாடி வரையில, ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி போயிடும். ஸோ அதனால நீங்க வெவ்வேறு பக்கங்கள்ல போய் சைனா, சென்ட்ரல் ஏஷியா, இல்ல யூரோப், சவுத் ஏஷியா, இங்க போய் இருக்க போது ஐசோலேஷன், வேற தொடர்பு இல்லாம ரொம்ப நாள் அங்கேயே வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்வாதாரம் உள்ள இடத்துல வாழ்ந்து பல்கி பெருகி பெரிய கூட்டம் ஆயிடுறாங்க. அப்போ இதுக்கு பேரு ஜியோகிராபிக் ஐசோலேஷன் சொல்றது. தனித்தனியா ஆனதுனால அவங்க நிறம், குணாதிசயங்கள், முகமாற்றம் எல்லாம் வந்து வேற மாதிரி பரிணாமிக்கும். அப்ப நம்ம பார்த்தோம்னா நீங்க ஒருத்தர் பார்த்தோம்னா இவர் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர், இவர் வந்து பெங்கால்காரரு, இவர் வந்து பஞ்சாப்காரரு அப்படின்னு சொல்ல. எப்படி அவருடைய உயரம், ஃபீனோடைப், ஸ்ட்ரக்சர் இதை வச்சு. ஸோ இது வந்து இதெல்லாம் எவல்யூஷனரி ப்ராசஸ்ல ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளை விரிஞ்சு போறத காமிக்குது. மனித இனம் தோன்றி எத்தனை வருடங்கள் இருக்கு? ஒரு 120 to 200,000 வருஷம் முன்னாடிதான் நம்மளுடைய மனித குலம், மாடர்ன் மேன். முன்னாடி ஏன்ஷியன் மேன் இருந்திருக்காங்க. நெண்டர்டால், டெனிசோவன், இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ். அந்த ஹோமோ எரெக்டஸ் தான் அச்சரப்பாக்கத்துக்கு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு சாந்தி பப்பு சொல்றாங்க. இந்தியாவின் முதல் மனிதனாக இந்த விர்மாண்டிய சொல்லலாம் ஒரு கருத்து இருக்கு. அது மாதிரி உலகத்தில் வந்து தோன்றிய மனித இனம் எந்த வருஷம், எந்த எந்த இனத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கலாம்? முதல்ல மனிதன் தோன்றியது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல தான். ஏன் அப்படின்னா உலகத்துல உள்ள மனிதர்களை பூரா டிஎன்ஏ மூலமா படிச்சு பாத்தீங்கன்னா கடைசியில எல்லாம் ஆப்பிரிக்கால தான் போய் சேருது. அதாவது ஆன்சர் விப்ஜிஆர்னு வச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இதுல இந்தியா வந்து வயலட் மட்டும் இருக்கலாம், ஆரஞ்சு வந்து சென்ட்ரல் ஏஷியாவா இருக்கலாம், கிரீன் வந்து சைனாவா இருக்கலாம். மரத்தினுடைய கிளைகள் சொன்னேன்ல அதுதான். அதனால எல்லாம் விப்ஜிஆர் எல்லாமே வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கு. ஆனா அங்க இருந்துதான் தோன்றியதற்கான ஆதாரங்கள், மரபணு மாற்றம் ஆதாரங்கள் கிடைக்குது. ஆர்ஜின் வந்து ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்கா. இப்ப இந்த விரும்மாண்டியோட அந்த டிஎன்ஏ ஆப்பிரிக்காவோட ஒத்து போகுதா? ஆமா. ஆனா அந்த M130 வந்து அந்த வெளியே வந்த மனிதனுடைய அந்த ஒய் குரோமோசோம் மட்டும்தான் படிக்கிறோம். ஆண் மரபணு மட்டும்தான் இதுல படிக்கிறோம். ஃபுல் மரபணுவும் படிக்கிறது இல்ல, ஆண் மரபணு வச்சது. ஆனா எல்லா மரபணு கருவிலையும் படிச்சாலும் இதே ரிசல்ட் தான் கிடைக்குது. இப்ப நம்மளுடைய மனித குலம், அதாவது மாடர்ன் மேன், ஹோமோ சேப்பியன்ஸ், சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து ஒரு 120 இருந்து 220,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ இதுக்கு முன்னாடியும் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க பழைய மனிதர்கள். என்னன்னா நெண்டர்டால், ஹோமோ எரெக்டஸ், டெனிசோவன் அப்படிங்கிற மக்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்க ஆப்பிரிக்கா சேர்ந்தவங்க. இவங்க வந்து ரொம்ப நாளா வந்து நெண்டர்டால் வந்து யூரோப்ல தான் இருந்தான், வேற எங்கேயுமே இல்ல, இந்தியாவிலே கிடையாது, அதனால யூரோப் தான் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 24ல
பிரியா மூர்ஜானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், ஜெனட்டிக்ஸ் படிச்சுட்டு ஹார்வர்ட்ல எங்க அமெரிக்காவில் இருக்காங்க, இப்போ பெர்க்லியில் இருக்காங்க. அவங்க இந்தியாவில் டெல்லியில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கூட இந்த வயசானவங்களை பற்றி படிக்கிற ஒரு பெரிய உலக ஆராய்ச்சி, ஏஜிங் பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு இன்சிடென்டல் ஒர்க்கு நம்ம இந்தியாவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு 2700 பேருக்கு ஹோல் ஜீனோம் ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னதுல 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில், பர்டிகுலரா தென்னிந்தியாவில் வந்த மக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கறது எங்களுடைய ஆராய்ச்சி 60,000 நாங்க சொன்னோம். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சாந்தி பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்காங்க. அவங்க அச்சரப்பாக்கத்துல அந்த மைக்ரோலித்திக் டூல்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, அச்சுலியன் டூல்ஸை வச்சுட்டு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷன் இங்க வந்திருக்கணும். அதாவது 2 லட்சம், ஆமா 2 லட்சத்துக்கு முன்னாடியே பேலியோலித்திக் பீரியட்லயே வந்திருக்கணும். ஆனா அவன் நம்ம மனிதன் அல்ல, நமக்கு முந்தின மனிதன் ஹோமோ எரெக்டஸ், அவங்க தான் அதை யூஸ் பண்ணது. இல்ல அந்த இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? முந்தின மனுஷனா அவனோட பரிணாமம் எப்படி இருக்கும் உடல் ரீதியா? இல்ல உடல் ரீதியா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீங்க இப்ப கொரில்லா, சிம்பன்சி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இந்த போஸ்டர் இதுல இருக்கும். ஆனா மாடர்ன் மேனுக்கு முன்னாடி இன்பிட்வீன் அதுல பெரிய ஒரு கேள்வி மாடர்ன் மேனு நின்றிருந்தாலும் இன்டர்பிரீட் பண்ணாங்களா அப்படிங்கறதுதான். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா இல்ல அந்த பழைய எலும்பு அதெல்லாம் கிடைச்சிருக்கு. இங்க கிடைக்கல, மற்ற இடங்கள்ல கிடைச்சிருக்கும். இந்தியாவுக்குள்ள இந்த எலும்புகள் பழைய காலத்து எலும்புகள் கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு வெரி ஸ்டேபிள் ஜியோபிசிக்கல் ரீஜன். ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து அப்படியே கடல்ல ஒரு 60 லட்சம் ஆண்டுகள் பிறந்து கடைசியில இந்தியாவோட சேருது. ஆப்பிரிக்கால 60 லட்சம் ஆண்டுகள். ஆமா, அதுக்கு மேல கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்றது. அது சேர்ற போதுதான் இமயமலை உருவாகுது. இன்னைக்கு அதனாலதான் இந்த பூகம்பங்கள்லாம் 2 டெக்டானிக் பிளேட்டும் முற்ற போது பூகம்பங்கள்லாம் வருது. அதனால எங்களுடைய படிப்பு பூரா மாடர்ன் மேனை பத்தி தான். இப்போ மாடர்ன் மேன்லயே 2% டிஎன்ஏ இருக்கு, நெண்டர்தால் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெண்டர்தால் டிஎன்ஏன்னு பழைய ஃபாசில வச்சு சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே இவங்க ஒரு அதனுடைய சில கோர்வைகள் இப்போ உள்ள மாடர்ன் மனிதன்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்போ என்ன இது, 2 பேரும் ஒரு காலத்துல இன்டர்பிரீட் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் இவனுடைய இன்டலெக்சுவல் ஆர்மரி, இல்லாட்டி இவன் கெட்டிக்கார மனுஷனா ஆயிருக்கலாம். அதனால அந்த கொஞ்சம் பாவப்பட்ட மக்கள்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு அவ்வளவு இதா கோர்வையா சிந்தித்து எதிரியை தாக்க முடியாது, சர்வைவ் ஆக முடியாத இனங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு இதே தாத்பரியம் தான் உங்களுக்கு உலகம் முழுவதுமே வலியோரும் எளியோரும். இந்த திராவிட ரேஸ பத்தி சொல்லுங்க சார். திராவிட ரேஸ்ன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா திராவிட மொழி குடும்பம் முதல்ல சொன்னாங்க. திராவிட மொழி குடும்பம்ங்கிறது உண்மை. நீங்க இந்த ஒரு மரம் மாதிரி தான் பிரிஞ்சிருக்கு. அதுல பழமையானது தமிழ். தமிழ் கூட நீங்க கன்னடாவா ஆந்திராவான்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை இப்போ. அது பிரிஞ்சிருக்காங்க. ஆனா தமிழ் தான் தொன்மையானதுங்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, லிட்ரரி எவிடன்ஸ், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே லிட்ரரி எவிடன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரே ஒரு கிளையா ஒரு இனமான கிடையாது. பட் அது ஒரு கல்ச்சுரல் எவல்யூஷன். முதல்ல இட் இஸ் a linguistic evolution. லாங்குவேஜ் 16 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி இருக்கணும்னு நாங்க கணித்தோம். இப்ப நான் சொன்ன மாதிரி 13,500 வருஷம்னு புரோட்டோ டிராவிடியன் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப 13,500 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட மொழி பேசப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ரொம்ப பழமையானது திராவிட மொழி, திராவிட குடும்பங்கள், திராவிட மொழி தான், அந்த இனத்தை சேர்ந்தவங்க. ஆமா. அதாவது கிராமட்டிக்கலி
திராவிட மொழி entirely different from all the rest of the languages. மற்ற எல்லா மொழிகளும் வேறுபட்டது. திராவிட மொழி மட்டும் தனித்து நிற்கிறது உலகத்திலேயே. நீங்க மொழி அறிஞர்களை கேட்டீங்கன்னா அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏன் என்ன கிராமர். இந்த வேர்ல்டு டிஎன்ஏ ஆர்கனைசேஷன் அது ஒரு வச்சிருக்காங்க. வேர்ல்டு இந்த டிஎன்ஏ ரிசர்ச் சென்டர் இருக்கு அப்படிங்கிறாங்களே, என்ன ஆராய்ச்சி நிலையம் அது. ஆக்சுவலா என்ன இருக்கு சார்? வெல்கம் ட்ரஸ்ட் சென்டர் ஃபார் ஹியூமன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு மரபணு ஆராய்ச்சி கூட இருக்கு. அங்கதான் என்னுடைய கொலாபரேட்டர் ஏட்ரியன் ஹில் இருக்காரு. அங்கதான் தற்செயலா ஸ்பென்சர் வெல்ஸ் நான் பார்த்தேன். அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் விரும்மாண்டியை பத்தி வந்தது. அந்த ஆக்ஸ்போர்ட்ல உள்ள ஏட்ரியன் ஹில் அவர் கூட தான் மரபணு ஆராய்ச்சி எல்லாம் நாங்க செஞ்சோம். தொழுநோய், சைரோகம், இதெல்லாம் அதுலதான் நாங்க நேச்சர் ஜெனடிக்ஸ்ல அந்த தொழுநோய் எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு மட்டும்தான் வரும். அப்பாவுக்கு இருக்கலாம் தொழுநோய், அம்மாவுக்கு இருக்காது, குழந்தைகளுக்கு இருக்காது. இது மரபணு தெரியானது. நாங்க 2001 நேச்சர் ஜெனடிக்ஸ்ல ஒரு பத்திரிகையில ஹையஸ்ட் இம்பாக்ட் ஃபேக்டர் இன் தி வேர்ல்ட் அந்த பத்திரிகை அதுல பப்ளிஷ் பண்ணோம். அவரே தான் அந்த ஏட்ரியன் ஹில் தான் இப்போ இந்த கோவிட் வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சவர். இந்த ஆஸ்ட்ராஜெனகா கோவிட் வேக்சின் அவர் கண்டுபிடிச்சதுதான். ஏட்ரியன் ஹில். அதுலதான் இந்த விரும்மாண்டியோட அந்த மரபணு சார்ந்த இதை கண்டுபிடிக்கணும்னு இல்ல, அது அந்த ஸ்பென்சர் வெல்ஸ் இன்னொரு அங்கேயே. என்னுடைய கொலாபரேஷன் ஏட்ரியன் ஹில் கூட தான். நீங்க அடுத்து என்ன சார்? இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு ஏட்ரியன் என்னது ஸ்பென்சர் வெல்ஸ், அவங்க வாத்தியார் சார் வால்டர் போர்ட்மர் அப்படின்னு சொல்றது. அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணதும் பிபிசி நியூஸ்ல எல்லாம் கேட்டபோது எல்லாருக்கும் ஒரே பெரிய ஆச்சரியம். ஆமா, நம்ம வெள்ளக்காரங்களும் ஆப்பிரிக்காவில இருந்து தான் வந்தோம் அப்படின்னு அவர் சொன்னதும் எல்லாரும் நம்ப வேண்டியிருந்தது. இது எல்லாத்தையும் கேட்டதும் தான் அந்த படம் ஆவணப்படம் எடுத்ததும். அந்த ஆவணப்படம் பார்த்து எல்லாத்துக்கு அப்புறம் ஸ்பென்சர் ஐபிஎம், நேஷனல் ஜியோகிராபிக் சொசைட்டி, ஒரு டெட் வைட் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அங்க ஒன்று இருக்கு, ஒரு மரைட்டல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அதர் கம்பெனி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு $20 மில்லியன் பணம் ஒரு உலக ஆராய்ச்சிக்காக கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் ஜீனோகிராபிக் ப்ராஜெக்ட். 2006 இருந்து 2015 வரை அது நடந்தது. ஸ்பென்சர் பிச்சப்பன் நீங்க இந்தியாவில் நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டாரு. ஒரு 10 லெபரட்டரி அரௌண்ட் த வேர்ல்டு, உலகத்தை சுத்தி இருக்க லெபரட்டரி எல்லாம் ஒரு 1,00,000 பேரை சாம்பிள் எடுத்து இந்த Y குரோமோசோமும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ படிக்கணும். அப்போ ஆண் எந்த வழியா வியாபித்தான் இந்த உலகத்துல, பெண் எந்த வழியா வியாபித்தாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி அதனுடைய கட்டளை அது. சரின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு நான் 2006 டியூ டு ரிட்டையர். 2005 கேட்டாங்க. எல்லாம் சயின்ஸ். நான் பேசிக்கலி இம்யூனாலஜிஸ்ட், மரபணு தடுப்பாற்றலியல், எல்லாமே டிஎன்ஏ பேஸ்டு தான். அதனால சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 2006 ரிட்டையர் ஆனதுனால ஃபுல் டைம் ஐ டிவோட்டட் ஃபார் திஸ். 2007 இருந்து 2008, 2009 வரைக்கும் ஒரு 12,000 பேர் இந்தியா முழுவதும் நாங்க சாம்பிள் எடுத்தோம். சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ ஃபுல்லா எல்லாமே மதுரையிலே லெபரட்டரி செட் பண்ணி மதுரையிலேயே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலேயே எல்லா ஆராய்ச்சிகளையும் செஞ்சு ரிசல்ட் 2012 அந்த முடிஞ்சது. 2015 வரைக்கும் அந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ணோம். அந்த புத்தகங்களை எல்லாம் இப்பதான் இவர் இது மேட்ச் ஆனது அந்த 2015 தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. விரும்மாண்டியோட மரபணு அது 2001 தெரிஞ்சிச்சு. அதை வச்சுதான் இந்த ரிசல்ட் அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சது. அதை வச்சு அதனுடைய மேண்டேட் என்ன அப்படின்னா, அதாவது டிஎன்ஏ வச்சு ஒரு மனித குலம் எப்படி பிரிஞ்சுது அப்படிங்கறத காமிச்சோம்னா அதுக்கப்புறமா இந்த உலகத்துல சண்டை இல்லாம இருக்குமா அப்படிங்கறது தான் ஒரு கான்செப்ட். அது சண்டையில இருக்கும்னா இந்த
என்ன காரணத்தை சொல்றீங்க? மதங்கள் ஜாதிகள் இல்லாம இருக்குமோ? அதாவது ஸ்பென்சர் வெல்ஸ் அந்த அவருடைய ஜேர்னி ஆஃப் மேன்ல சொல்ற போது all of us are literally African underneath the skin, separated by 2000 generations. அதான் நம்ம எல்லாரும் வந்து பேசிக்கலி தோலுக்கு கீழே வந்து கற்பர்கள் தான். 2000 வருஷம் கழிச்சு நம்ம இங்க இருக்கோம் இந்தியாவில், இல்ல வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். அதாவது ஒரு மரத்தினுடைய கிளை மரம் வந்து கிளையாகி ஆரிஜின் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இதுதான், நீக்ரோஸ் தான். ஸோ இப்போ இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் இப்போ முதல்ல ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கோம். அது வந்து என்னுடைய கம்யூனிட்டியை பற்றி, எனக்கு அந்த கம்யூனிட்டி நல்லா தெரிஞ்சதுனால அது ஈஸியா படிக்க முடியுங்கிறதுனால செஞ்சேன். அது அஸ் அ மாடல், சாம்பிள் மாடலா எடுத்துக்கிட்டு செஞ்சது. அதுல சம் பிவில்டரிங் ட்ரூத்ஸ் வி காட். அதாவது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு முடிவுகளை நான் சந்திக்க நேரிட்டது. அதாவது நீங்க இப்ப ஜாதி அப்படின்னு கேட்டீங்கல்ல, இது எப்படி உருவாச்சு? அதான் என்னுடைய கேள்வி. எங்கேயோ ஒரு உருவாக்கம் இருக்கணும்ல. நீங்க என்ன உங்க அப்பா அம்மா தான் உங்களை உருவாக்கி இருக்காங்க, அது மாதிரி ஜாதியை யாராவது உருவாக்கி இருக்கணும்ல, இல்ல அதுவா உருவாகி இருக்கணும். இட்ஸ் a sociological. அதான் வேதத்துல இருக்கு வர்ணாசிரமங்கிறாங்கல்ல, அதெல்லாம் பின்னாடி கிறிஸ்டலைஸ் பண்றப்ப எப்படி வக்கீல்கள் எல்லாம் ரூல்ஸ் எழுதிட்டு பேசுறாங்க அந்த மாதிரி. அது நீங்க முதல்ல எங்க நீங்க நம்ம கிராம பஞ்சாயத்துல உட்காந்து ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து சொல்லுவாங்க தீர்ப்பு, டிஜிட்டைஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி. அதாவது நான் தான் சொன்னேன்ல, திராவிடம்ங்கிறது ஒண்ணு மொழி, ரெண்டாவது அது ஒரு கல்ச்சரல் எவல்யூஷன். அவங்க கல்ச்சர் என்ன கல்ச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன, மோஸ்ட்லி ஃபீமேல் சென்ட்ரிக் வர்ஷிப், ஃபேமிலி வேல்யூஸ், அப்புறம் கிராஸ் காஸ்ட் இன் மேரேஜ். நீங்க வந்து நம்ம திராவிட சமுதாயத்துலதான் பெண்ணு பூப்பெய்தலை வந்து கொண்டாடுற சமுதாயம். ஆரியர் சமுதாயம்னு எடுத்தீங்கன்னா வட இந்தியாவில பெண்ணு பூப்பெய்தலை சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அந்த ஆர்ச்சர்ஸ் அவங்க எல்லாம் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயங்கள்ல. இதெல்லாம் இயற்கையா அந்த வாழ்வாதாரத்தோட சேர்ந்தது. மூணாவது வந்து திராவிடம் அப்படின்னா ஒரு இனமா நீங்க கேட்கறதுக்கு அது ஒரு இனம் கிடையாது. பல்வேறு குழுக்கள் பல்வேறு திசைகள்ல இருந்து வந்து எல்லாம் சேர்ந்து திராவிட மொழி பேச ஆரம்பிச்சு திராவிட கல்ச்சரை இம்பைப் பண்ணதுதான் திராவிடம்னு. இந்த திராவிடம் ஆரியம்னு சொல்றது வந்து அந்த பிஹேவியரல் டிஃபரன்சஸ், மொழி வித்தியாசங்கள் அதை வச்சு. ஆனா மனிதர்களும் ஒன்றுங்கிறது தான் முக்கியம். Nobody is superior as nobody is inferior. நம்ம வீசி குழந்தைசாமி ஐயா சொல்லுவாங்க, அது மாதிரி எக்ஸலன்ஸ் கேன் பி தேர் எனிவேர். ஒரு வில்லேஜ்ல கூட இருக்க முடியும், ரொம்ப அறிவாளி இருக்கலாம். அதுதான் நம்ம தமிழ்நாடு தான் அது முதன்மையா இருக்கு எல்லாத்துலயும். அதே மாதிரி நீங்க இப்போ மெடிக்கல் அட்மிஷன் எடுத்துங்களேன், நீட் ஆகட்டும் நீட் இல்லாம ஆகட்டும் எதாகட்டும் கிராமத்துல ஒரு பையனுக்கும் கிடைக்குதுல்ல. இது நீங்க அமெரிக்காவில் முடியாது, பணம் இருந்தா தான் படிக்கலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.